ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரோஸ் பிளான்ட்டோட ப்ராபகேஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். ரோஸ் பிளான்ட்டை பொறுத்தவரையும் ப்ராபகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்டெம் கட்டிங்கில் தான் இது ப்ராபகேட் பண்ணணும். ஒரு 6 to 7 இன்ச் இருக்கிற மாதிரி ஸ்டெம் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லா மெச்சூர்டு ஸ்டெம் தேவைங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு தின்னான ஸ்டெம் இருந்தாலே ஓகே தான். அந்த ஸ்டெம்மை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரூட்டிங் ஹார்மோன் இருந்ததுன்னா அதில் வந்து டிப் பண்ணி வைக்கலாம். இல்லை ரூட்டிங் ஹார்மோன் இல்லை அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த இதை வந்து நம்ம சாண்டில் வந்து டிக் பண்ணி வச்சுருங்க. இந்த ரெய்னி சீசன் தான் அதுக்கு பெஸ்ட்டான சீசன் உங்களுக்கு ப்ராபகேஷனுக்கு. ரெய்னி சீசனில் நீங்கள் எவ்வளோ கட்டிங் போட முடியுமோ அவ்வளோ கட்டிங் போட்டு நல்ல ரோஸை வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளான்ட் இருந்தாலே அதில் வந்து மோர் தென் 100 பிளான்ட்ஸ்க்கு மேலே நம்மளால் ப்ராபகேட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு ரூட்டிங் ஹார்மோன்லாம் வேண்டாம். ரூட்டிங் ஹார்மோன் இருந்ததுன்னா சீக்கிரம் ரூட்டு பிடிக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை, ரூட்டிங் ஹார்மோன் இல்லை அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் மெத்தட். ஜஸ்ட்டு வந்து அந்த நோடு இருக்கிற மாதிரி ஏரியா நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சாண்டில் வந்து டிக் பண்ணி வச்சுருங்க. இது வைக்கும் போது என்னென்னா ஷேடோவில் வைக்கணும். உங்களுக்கு ஃபுல் சன்லைட்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வாட்டர் கொடுத்துட்டே வாங்க. வரும்போது உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து நியூ பிளான்ட் வந்து க்ரோ ஆயிரும் உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் செலவு பண்ணி வந்து நிறைய பிளான்ட் வந்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற பிளான்ட்டை வச்சே நீங்கள் நிறைய வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் ப்ராபகேஷன் மூலயமா. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஏன் இப்போ இந்த வீடியோ இப்போ போடுறேன் அப்படின்னா, இந்த சீசன் வந்து பெஸ்ட்டான சீசன் உங்களுக்கு. இந்த ரெய்னி சீசனில் வந்து நீங்கள் ப்ராபகேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நிறைய நியூ பிளான்ட்டை வந்து நீங்கள் ப்ராபகேஷன் மூலயமா நீங்கள் நிறைய நியூ பிளான்ட்டை எடுக்க முடியும். வேறு ஏதாவது இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.